டாமினேஷன் சொல்ல முடியாதுமா, அதிக நேயர்கள் விருப்பம் சொல்லலாம். டாமினேஷன் சொன்னால் நீ அதை பண்ணக்கூடாது, கொண்டா இதை கொண்டா இதை கொண்டா, நான் தான் அதான் பண்ணுவேன், இதையும் நான் தான் பண்ணுவேன், இதான் நான் தான் பண்ணுவேங்கிறது தான் டாமினேஷன். இப்போ வந்து எல்லா இடங்களையும் நிறைவாக இருப்பது. இப்போ வெங்கட் பிரபுவாக இருக்கட்டும் சரி, பிரேம்ஜி ஒரு 5-6 படம் ஆக்ட் பண்ணுறான், வெங்கட் பிரபு 2 படம் டைரக்ட் பண்ணுறான், நான் எல்லா வேலைகளில் இருக்கேன், டிவியில் போகிறேன், ஸ்டேஜ் கச்சேரி பண்ணுறேன், ஃபிலிமில் நடிக்கிறேன், இந்த மாதிரி பல வேலைகள் இருக்குது. அப்படின்னாலும் எல்லா விதத்துலேயும் நாங்கள் வந்து அது ஒரு இதாக இல்லை, போட்டிகளாகவோ நாங்கள் தான் டாமினேட் பண்ணி நிற்கணும், நம்ம குடும்பம் தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணமே கிடையாது. எல்லாரும் வேலை செய்யணும், வேலை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக தான் உழைக்கிறோம். நல்லா சாப்பிடுங்கடா, டைமுக்கு சாப்பிடுங்கடா. உங்கள் அப்பா வந்து சினிமாவில் எந்த வித கெட்ட பேர் எடுக்காத ஒரு ஆள், அதனால் அவருக்கு ஒரு நல்ல பேர் முடிஞ்சால் வாங்கி கொடுங்கடா அப்படின்னு சொல்கிறேன். பசங்கள் அதே மாதிரி இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கிறாங்க, அவ்வளோதான் சந்தோஷம். இருக்கட்டும் சார், நாங்களும் பார்ட்டிக்கு போனவங்க தானே, அது எத்தனை தடவை தான் சொல்கிறது. எந்த மனுஷன் தான் யோக்கியமாக இருக்கான்? சிகரெட் பிடிக்காத ஆள் யாராவது இருக்கானா? தண்ணி அடிக்காத ஆள் யாராவது இருக்கானா? பொம்பளை ரோட்டில் போனால் திரும்பி பார்க்காத ஆள் இருக்கானா? எதுக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறீங்க? அதுக்காக கையை பிடிச்சி இழுக்கணும்னு நான் சொல்லலை. எல்லா பசங்களும் தண்ணி அடிக்கிறாங்க, இருக்கிற அத்தனை பேரும் தண்ணி அடிக்கிறாங்க. தண்ணி அடிக்கிறது பெரிய கெடுதலான விஷயம்னு கூட சொல்ல முடியாது. அவங்க லிமிட்டு தெரிஞ்சு அவங்க அடித்து அவங்க உடம்பை அவங்க பார்த்துட்டா போகிறோம். இதுக்கெல்லாம் புத்தி சொல்கிறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை. கேள்வி கேட்குறது கூட யாருக்கும் அருகது இல்லை. அதான் அவனுடைய உடம்பு, அவனுடைய இஷ்டம். அவன் காரம் ஜாஸ்தி போட்டாலும் அவனுக்கு தான், உப்பு ஜாஸ்தி போட்டாலும் அவனுக்கு தான் பாதிப்பு. அதை அவன் உணர்ந்து செய்கிறான். அதை பேசாமல் அவங்க வேலைன்னு விட்டுருங்க, அதுக்குள்ளே நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க.